டினைட்டிஸ், காதில் ஒரு இரைச்சல் சவுண்ட் மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து வேறு என்னென்ன சிம்டம்ஸ் சொல்லுவாங்க பேஷண்ட்டுன்னு கேட்டால், காது வந்து குடஞ்சிட்டே இருக்குது, காதில் வந்து சூடு கொப்பளங்கள் மாதிரி சின்ன சின்னதாக வருது, நடக்கும்போது பேலன்ஸ் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் காது சம்மந்தமாக உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இது வர்றதுக்கான காரணம் என்ன? இதுக்கு நம்ம நிறைய மெடிக்கேஷன்ஸில் இருந்திருப்போம், எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்லையாக இருந்திருக்கும், அப்புறம் மறுபடியும் பிரச்சனை வர்ற மாதிரி இருக்கும், திரும்ப திரும்ப சவுண்ட் கேட்குற மாதிரியோ நான் சொன்ன பிரச்சனைகளோ வர்ற மாதிரி இருந்திருக்கும். இது வந்து ஏன் வந்துட்டுருக்கு, இதுக்கான சொல்யூஷன் என்ன, இதை என்ன பண்ணால் தீர்க்க முடியும், இது வர்றதுக்கான காரணங்கள் என்ன, உடம்புல வேறு என்னென்ன சிம்டம்ஸ் தெரியுன்றது முழுசாக இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த காது சம்மந்தமான பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உப்பு டேஸ்ட்டில் வித்தியாசம் தெரிஞ்சிட்ருக்கோங்க. என்ன மாதிரி உப்பு வந்து மற்றவங்க எல்லாம் சரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு மட்டும் கம்மியாகவோ ஜாஸ்தியாகவோ இருக்கிற மாதிரி இருக்கும் உணவில். அவங்க நார்மலாக இருக்குன்னு சொல்லுவாங்க, நீங்கள் கம்மியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஜாஸ்தி போட்டு சாப்பிடணும், உப்பு அடிஷ்னலாக ஆட் பண்ணணும்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம், முடி நிறைய வேறாக கொட்டிகிட்டே இருக்கும், ஸ்கின் வந்து ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும், சிலருக்கு வந்து ஃப்ளேக்கியாக தலையில் வந்து டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், காதுகள்லேயும் டேண்ட்ரஃப் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இடுப்பு கீழே தெம்பு இருக்காது, கால்கள் வந்து துவண்டுக்கிற மாதிரி இருக்கும், அசந்துக்கிற மாதிரி இருக்கும். பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், ஒயிட் டிஸ்சார்ஜஸ் ரொம்ப முக்கியமான பிரச்சனை, ஒயிட் டிஸ்சார்ஜஸ் இருக்கும், வெள்ளையாவோ மஞ்சளாவோ டிஸ்சார்ஜஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆம்பாட்டுகள் அதாவது காலோட இடுக்குகளில் வந்து திடீர்னு சூடு பிடிச்சிட்டு வலிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயங்க, யூரின் போகும்போது நுரைச்சி போகிற மாதிரி இருக்கும், அல்லது அடிக்கடி யூரின் போகிற மாதிரியோ அடர் மஞ்சள் நிறத்தில் யூரின் போகிற மாதிரியோ ஃப்ரீக்வன்சி கம்மியாகவோ ஜாஸ்தியாகவோ இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தயவு செய்து கவனிங்க. லாங் ட்ராவல் 6 மணி நேரம் 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கால்கள் சொரந்து வீங்குற மாதிரி இருக்கும், அல்லது மரமரப்பாவது தெரியும் உங்களோட கால் பாதங்கள். டெஃபினட்டாக இதெல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரிவிக்குது உங்கள் உடம்புன்னு கேட்டிங்கன்னா, கிட்னி சார்ந்த பிரச்சனை இருக்குது அல்லது வரப்போகுது அப்படின்றதுக்கான அறிகுறியாக நீங்கள் இதை எடுத்துக்கணும். தயவு செய்து உடனே அதுக்கான அட்டென்ஷனை கொடுங்க. அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். டெஃபினட்டாக முயற்சி பண்ணுங்கள்.